ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம நேற்று பார்த்த மை ஒய்ஃப் இஸ் ஏ டீமன் குயின் அப்படிங்கிற மேன்மாவோட நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி முதல்ல 2 சாப்டர் பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூவாக புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லே நம்ம டீமன் குயினை தான் காமிக்கிறாங்க. அந்த சோல்ஜரை அட்டாக் பண்ண போன நம்ம டீமன் குயினை நம்ம ஹீரோ இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த சோல்ஜரை பார்த்து இவ இப்படி தாங்க மனிதர்களை பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த சோல்ஜரோ ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், டீமன்ஸ் ஹியூமன்ஸை பிடிச்சிட்டு போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஹியூமன்ஸ் எதிராக செயல்பட வைப்பாங்க. உங்களை பார்த்தா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டவங்க மாதிரி தெரியுது. ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க இவ்வளவு நாள் டீமன் கிளான்ல இருந்ததுனால நீங்களும் அவங்க சோல்ஜராக தான் கருதப்படுவீங்க. அதனால உங்க தலையை வெட்டி கொண்டு போனா எனக்கு என்ன பிரைஸ் கிடைக்குங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே சரியான சைக்கவா இருப்பான் போல. தன்னோட இனத்தை சார்ந்தவங்களை வெறும் பிரைஸுக்காக இவன் கொல்ல பாக்குறான். அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம டீமன் குயினோட தலையில கையை வச்சு அவங்க முன்னாடி மண்டியிட வைக்கிறான். மண்டியிட வச்சு அந்த சோல்ஜரை பார்த்து நம்ம ஹீரோ சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க யாராலையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியல, நாங்க சின்ன வயசுலயே டீமன்ஸால கடத்தப்பட்டோம், அங்க நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோம், இப்பதான் அந்த நரகத்துல நாங்க தப்பிச்சு வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரே கோவமா, ஏ முட்டாள், நான் ஒரு குவீன், என்ன இந்த குப்பைங்க முன்னாடி நீ மண்டியிட வச்சுட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஏய் உனக்கு இன்னும் சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன், நம்ம முதல்ல இங்கேயும் தப்பிக்கணும், உன்னோட குவீன் பிராணத்தை கொஞ்ச நேரம் ஓரம் கட்டி வை, நம்ம இங்கேயும் தப்பிச்சாதான் உனக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்க முடியும், நம்ம இங்கேயே இறந்துட்டோம்னா இழப்புக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு அந்த சோல்ஜரை பார்த்து சொல்றான். இவ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்காங்க, இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா தன்னை ஒரு குவீனா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதனாலதான் உங்க முன்னாடி இவ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜரை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த சோல்ஜரோ, உன் கதையை கேட்கலாம் எனக்கு இப்ப நேரம் இல்லை, எனக்கு என்ன பிரைஸ் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த வேற சோல்ஜர், எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, வேகமா வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரை பார்த்து, சார் தயவு செஞ்சு இங்க இருந்து போக விட்டுருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இது எதையுமே காதல வாங்காத அந்த சோல்ஜர் தன்னோட கத்தியை ஓங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வெட்ட வர்றான். அப்ப அங்க ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சோல்ஜர் அங்க திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு வெள்ளை குதிரையில ஒருத்தன் கம்பீரமா வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அந்த சோல்ஜர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான், இவங்க படைப்பிரிவை சேர்ந்த தி ஒயிட் டிராகன் ஸ்குவாட். அந்த குதிரையை வந்தவனும் இந்த சோல்ஜர் கிட்டக்க வந்து, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஒழுங்கா நீங்க இங்க இருந்து உங்க லீடர் கிட்ட போயிடுங்க, நானும் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த சோல்ஜரோ சிரிச்சுக்கிட்டே, உனக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், நாங்க ரெட் ஸ்குவாட், நீங்க ஒயிட் ஸ்குவாட் தான், உங்களை விட நாங்க உயர்ந்த பதவியில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோல்ஜர் அந்த குதிரையில வந்தவனை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த குதிரையில வந்தவனோ, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், நாங்க உங்களோட கம்மி தான், ஆனா நான் தான் இந்த ஒயிட் ஸ்குவாடோட கமாண்டர் அப்படின்னு பாக்குறப்ப நீ என்னோட கீழ் பதவியில தான் இருக்க, உன்னை கொல்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு உடனே அந்த சோல்ஜரோ, எனக்கு புரிஞ்சுது, நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ நம்ம டீமன் குயின் கிட்ட பொறுமையா, நல்ல வேலை அந்த 3 சோல்ஜர் இங்க இருந்து போயிட்டாங்க, ஆனா அவங்களை விட பெரிய ஸ்குவாட் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ நம்ம டீமன் குயின்ட்ட சொல்றான். உடனே அந்த குதிரையில வந்தவன் அந்த குதிரையை விட்டு கீழே இறங்கி, நான் தான் இந்த ஒயிட் டிராகன் ஸ்குவாடோட கமாண்டர், என் பேரு சோஃபியாசா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம இவனை ஒயிட்னே கூப்பிட்டுக்கலாம். ஒயிட் என்ன சொல்றானா, நீங்க எப்ப டீமன் கிளானால கடத்தப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவோ, கமாண்டர் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலே இந்த 3 முட்டா பயிலும் எங்களை முடிச்சு விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஒயிட்டோ தன்னோட ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோட கண்ணுக்கு நேரம் நிறுத்தி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும், அதை தவிர்த்து வேற ஏதாவது பேசுனீங்கன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம டீமன் குயினோ, ஹேய் கொல்றதா இருந்தா எங்களை இங்கேயே கொன்னுடு, சும்மா பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது ஹீரோ மனசுக்குள்ள, ஐயோ அவன் விட்டாலும் இவன் நம்மள கொல்லாம விட மாட்டா போல, இவளை ஏத்தி விட்டு நம்மள போட வச்சிருவா போல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். உடனே நம்ம ஹீரோவோ ஒயிட்ட பார்த்து, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு 5 இல்ல 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன இங்க இருந்து புடிச்சிட்டு போறப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அப்ப நீ டீமன் கிளான்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ஷியாங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் கிச்சன்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன், இந்த நிக்கிறாளே இவன் என் ஒய்ஃப், இவளும் டீமன் கிளானால சின்ன வயசுல கடத்தப்பட்டவ தான், இவளும் அங்க அடிமையா தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீமன் குயினை பார்த்து சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஒயிட்டோ தன்னோட வாளை எடுத்து தன்னோட உரைக்குள்ள வச்சுட்டு ஹீரோவை பார்த்து, அது சரி நீ ஏன் இப்ப ஆஃப் நேக்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே அதுக்கு ஹீரோவை மனசுக்குள்ள, இந்த நிக்கிறாளே பிசாசு, இவதான் என் ட்ரெஸ் புடுங்கிட்டாளே, இதை இவன் கிட்ட சொன்னோம் நம்மள இங்கே இவனை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஒயிட் எதையுமே யோசிக்காம தன்னோட ஜாக்கெட்டை கைட்டு நம்ம ஹீரோவுக்கு போட்டு விடுறான். போட்டு விட்டு, டீமன் கிளான் சேர்ந்தவங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க தப்பிச்சு வர்றப்ப அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோவோ மனசுக்குள்ள, இவன் கிட்ட ஏதோ ஒரு கூட்ட ஆரவனால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஒயிட்டோ டீமன் குயினை பார்த்து, நீங்க ரொம்ப களைச்சி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயும் தப்பிச்சு வந்ததுனால, நீங்க வாங்கல எங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டீமன் குயினோ கோவமா, உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு குயினான என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோவோ, சத்து நேரம் சும்மா இரமா நீனே மாட்டி விட்டுருவோ போலயே அப்படின்னு ஹீரோயினை பேச விடாம அவ வாயை பொத்திக்கிறான். அந்த நேரத்துல அங்க குதிரை
இடையில வந்த வேற ஒரு சோல்ஜர் நம்ம ஒயிட்டை பார்த்து, கமாண்டர், பிளாக் டிராகன் ஸ்குவாடும் ஒயிட் டிராகன் ஸ்குவாடும் எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்க தான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி ஆணையிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினியும் ஹீரோவோட கையை கடிச்சிட்டு, இன்னும் ஒரு தடவை என் வாயை பொத்துனா கண்டிப்பா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒயிட்டோ நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இருந்தாலும் நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே நம்ம ஹீரோவோ, வாழ்க ஒயிட் டிராகன் ஸ்குவாட், வாசுருதி போலாம் அப்படின்னு நம்ம டீமன் குயினோட கையை பிடிச்சி ஹீரோ அங்கேருந்து அழைச்சிட்டு போறான். இதோட இந்த சாப்டர் முடிக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போற வீடியோ கண்டினியூவா உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.